ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவராஜ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸில் நான் ஒன்று அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி கூகுள் மேப்ஸில் வந்து டிராகன் இருக்குது, நான் டிராகனை பார்த்தேன் அப்படின்னு அப்லோட் பண்ணேன். அதுக்கு வந்து நிறையா பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அடி கூகுள் மேப்பில் அந்த ஒரு ஆப்ஷனே எனேபிள் ஆகலை, நீ மட்டும் எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே வீடியோ அப்லோட் பண்ணேன்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏதோ கொஞ்சமாச்சும் வியூஸ் போயிருக்குதா, ஒரு 10K ஆறு 20K மில்லியனாச்சும் தொடுமா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணி நைட் கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி ஒன்றும் வரல அப்படின்ட்டு. ஸோ எனக்கு புரியல, என்னடா இவங்க யாரும் வரலைங்கிறாங்க, நம்ம புரியலைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னாங்க, இந்த மாதிரி 3D ஆப்ஷன், இந்த ஸ்ட்ரீட் ஆப்ஷன் இது வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தா உண்மையாலுமே எனேபிள் ஆகலை. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், இந்த வீடியோ வந்து கண்டென்ட் நல்லா இருக்குது, பார்த்ததுக்கு நான் வந்து எப்படி சர்ச் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருந்துச்சு. பட் நம்ம நேரம்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸ் வந்து அந்த விஷயத்தை டிசேபிள் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த 3D வியூ ஆப்ஷனு, ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ யூடியூப் மூலமாக ஃபேமஸ் ஆகலாம்னு நினச்சேன், அந்த ஒரு வீடியோ மூலமாக யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகலாம்னு நினச்சேன், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன யுவராஜ் நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேக்ஸிமம் உங்களை வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் யூடியூப் சேனல் மூலமாக. சரியா, ஏற்கனவே நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை ஒருத்தர் ஹேக் பண்ணி அது ஒரு பெரிய கதை ஒரு மாதிரி போயிருக்குது. இப்போ வந்து ஓகே, ஏதோ கொஞ்சம் விஷயம் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது யுவராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் யூடியூப்பில் வந்து அப்டேட்ஸ்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. சரியா, இன்ஸ்டா அதே தான், யூஎஸ் ஜிம் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். யூஎஸ் ஜிம் லைஃப் 2.0 ஒரு பேக்கப் சேனல் வச்சுருக்கேன். அதை நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போலாம் நிறையா ஹேக்கர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்களா, ஸோ ஒரு மாதிரி பயம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், அந்த யூஎஸ் 2.0 என்னடா யுவராஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நிறையா அந்த ஷார்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரிஸில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் அதில் போட்டு விட்ருக்கேன். ஓகே, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக பிடிக்கும். சரி, ஓகே, வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும், டைம் பாஸ் ஆகிற மாதிரி, சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி, இப்படிலாம் சில விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாங் வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் நம்ம என்னதான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலுமே ஒரு வீடியோ எடுக்கலாம், அந்த டெய்லி வீடியோகள் அப்படிங்கிற தாட் வரும்போது குறிப்பிட்ட நாள் நம்ம ஜாலியாக வீடியோ பேசி எடுக்க முடியும், பட் குறிப்பிட்ட நாள் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எப்படி இந்த மதன் கௌரி அண்ணாலாம் தலைவன் டெய்லியும் வீடியோ போட்டே இருக்காரோ, உண்மையா கஷ்டங்க. அப்புறம் அவரு பேசின ஸ்பீச் கூட நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா, அவரு வீடியோஸ் போட ஆரம்பிச்சு கொஞ்சம் மாசங்களே பயங்கரமா ரீச் ஆயிட்டாரு. நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட என்ன வருஷம் ஆயிட்டே தான் இருக்கே தவிர அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது கஷ்டம் தான். நான் வந்து யூடியூப்ல மணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெய்லியும் வீடியோ போடுறதுக்கான மைண்ட் செட் மாறிடும்ல. அப்படி இல்லாதங்கிற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் வந்து டெய்லியும் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். எதா இருந்தாலும் அந்த அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டால சொல்றேன். ஏன் வந்து யூடியூப்ல அந்த அப்டேட் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல இந்த ஸ்டோரி போடுற மாதிரி ஆப்ஷன் இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் வரல. மேபி இந்த யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆர்எல்ஸ் இந்த 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் யூடியூப்ல எனேபிள் ஆக மாதிரி தெரியுது. எனக்கு அது சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு போறேன். இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லாம் இந்த 2016, 17 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து லாங் வீடியோஸ் போட்டா தான் ரீச் கிடைக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும் லாங் வீடியோஸ்லாம் போட்டு அது தாண்டுறதே கஷ்டமா இருக்கு. இது வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பயம். நம்ம பாட்டுல வீடியோ அப்லோட் பண்றோம், சப்போஸ் அது ரீச் ஆகலன்னு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம். வேறு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஒன்றும் இல்லை மக்களே. மெயின் விஷயம் என்னென்னா, அந்த டிராகன் வீடியோ போட்டேன். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D வியூ, அந்த ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் பார்த்தா கூகுள் மேப்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. அது அந்த ஒரு மேப்பில் தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரில. மேபி அந்த விஷயம் ஃபேக்காக இருக்கலாம், மேபி தான் சொல்கிறேன். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் வந்து அப்படி ஃபேக்காக காட்ட வழியே இல்லை. நான் என்னோட ஷார்ட்ஸ் போய் பாருங்கள், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். எந்த விதமான என்ன சொல்கிறது, மூவி பார்க்குற மாதிரி கூகுள் மேப்ஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் மூவியை வச்சுட்டு இருந்தானுங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயம் டிராகன் சொல்ல முடியாது, காட்ஸில்லா தான் இருந்துச்சு. போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். வேற இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.
தென் அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.